ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்தி. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, தமிழுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து ஜிஎஸ் கொடுக்கறதில்ல. அது ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, சில பேருக்கு சயின்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு சயின்ஸ் வராது. ஆனால் தமிழ் வந்து எல்லாருமே நார்மலாக படிப்பாங்க. ஏன்னா 100 கொஸ்டின் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தமிழ் படித்தா போதும், டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடலாம், 100 மார்க் கையில் இருந்தால் போதும், 100 மார்க் இருந்தால் போதும், இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியே அந்த புதுசாக வரவங்க எல்லாருமே அந்த மோட்டிவேட் மட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த புதுசாக வர ஜாயின் பண்ண புதுசு எக்ஸாம் படிக்க வர புதுசில் எல்லாருமே அந்த தமிழ் மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் நானே அப்படி தான் பண்ணேன். அப்படி பண்ணதுனால தான் எனக்கு ஒரு 2 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. தமிழ் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஜிஎஸ்சில் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். இது தெரியாமல் சும்மா தமிழ் படிக்கணும். அதே அளவுக்கு ஜிஎஸ்சில் ஓரளவுக்கு நீங்கள் தமிழில் ஒரு 95 போகிறீங்கன்னா ஜிஎஸ்சில் ஒரு 80 போகிற அளவுக்காவது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜிஎஸ் அதுக்காண்டி ரொம்ப கஷ்டம், அதுக்காண்டி படிக்கவே முடியாது அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரெகுலராக தமிழுக்கு ஒரு 5 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா ஜிஎஸ் கம்பல்சரி ஒரு 3 மணி நேரமாக படிச்சுட்டே வந்தால் மட்டும்தான் அந்த இதில் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஃபுல் கட் பண்ணி சயின்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறாங்க, சில பேர் படிக்கிறது இல்லை, ஆனால் அதை கம்பல்சரி படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக படிக்கலைனாலும் ஒரு சில டாபிக் மட்டும் இருக்குது. இந்த டாபிக் தான் டிஎன்பிஎஸ்சினாலே இவ்வளோ தான். ஒரு சில டாப்பிக்கை வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்குவான். அந்த கோர் பாயிண்ட்டை சுற்றி தான் கொஸ்டின் எடுப்பானே தவிர புதுசாக போய் அங்கே போய் எடுக்கணும் இங்கே போய் எடுக்கணும் இல்லை. அதுக்கு தான் பழைய கொஸ்டின் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பழைய கொஸ்டின் நிறையா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கொஸ்டின் எங்கெங்கே இருக்கும் அந்த வேவ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேவ் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஜிஎஸ் அவ்வளோதான். தமிழ் கூட அங்கங்கே இருப்பான், ஆனால் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு ஒரு பாயிண்ட்டு தான். இப்போ 5ஆண்டு திட்டம்னா அதை சுற்றி அந்த ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி மட்டும்தான் கொஸ்டின் எடுத்துகிட்டு இருப்பானே தவிர வெளியில் போய் வெளியிலாம் போக மாட்டான். ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், ஜாலியாக படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன தான் படித்தாலும் அந்த இடத்துல போய் நமக்கு ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டில் எப்படி இது பண்ண போகிறோமோ அது மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நீங்கள் பேப்பர் மட்டும் படிங்க, சும்மா போய் அந்த இதை படிக்கணும் இந்த இதை படிக்கணும் இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலைன்னா யாருக்குமே தெரியாது. அதுக்காண்டி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கூடாது. நமக்கு என்னென்ன இருக்குது, புக்கில் வந்து என்ன சோர்ஸ் இருக்குது அதை மட்டும் படிங்க. ஏன்னா எல்லார்ட்டையுமே அந்த சோர்ஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்டான சோர்ஸ், அது மட்டும்தான் எல்லாருமே படிப்பாங்க. சில பேர் ஒருத்தன் தமிழ் நல்லா படிச்சிருக்காங்கன்னா ஜிஎஸ்சில் அவங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் வீக்காக இருப்பான். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஒதுக்கிட்டு கூட போகலாம். மேக்ஸ் சில பேருக்கு வராது, 15 மார்க் எனக்கு மேக்ஸில் எடுக்க கெப்பாசிட்டி இருக்குன்னா போதும், நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படித்து இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான். டெஸ்ட்டு எங்கே கிடைச்சாலும், இந்த டெஸ்ட்டு இல்லை, எந்த டெஸ்ட்டு எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான ஜிஎஸ் எல்லாருமே தமிழுக்கு டெஸ்ட்டு நிறையா பேர் போடுறாங்க. ஜிஎஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஒருத்தர் வந்து டெஸ்ட்டு கொண்டு போகிறதில்ல. எவ்வளவோ சேனலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெஸ்ட்டு முடிக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி டக்குன்னு இருக்கிறதெல்லாம் போட்டு கொயன்னு போட்டு எல்லாத்தையும் படிக்க நமக்கு டைமே இருக்காது. அந்தளவுக்குலாம் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து பீக்குள் டெஸ்ட்டில் வந்து நாங்கள் அப்படி கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ஆரம்பிக்கினா அதுக்குள்ளே அடுத்த ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 நாள் கேப் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 5 நாள். நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு 2 டைம் அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் டைம் இது பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டு போகுது. நீங்கள் அதனால் வந்து எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நல்லா நிதானமாக படிங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுமோ படிச்சிருங்க. 2வது டைம் படிங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே புரியாது. ஒரு டைம் படிக்கிறப்ப எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். புரியவே வேண்டாம். நீங்கள் சும்மா நார்மலாக ஜாலியாக படிங்க. 2வது டைம் படிக்கிறப்ப கொஞ்சம் அங்கன ஒரு 10 கொஸ்டின் தெரியும். அதுக்கடுத்து 3வது டைம் படிக்கிறப்ப அதில் 2 கொஸ்டின் நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஜிஎஸ் படிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சிந்து சமவெளி. இப்போ ஒரே சப்ஜெக்ட்டு, இப்போ ஹிஸ்ட்ரினா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரி மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது ஒரு போர் அடிக்கும். அதுக்காண்டி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இது பண்ணி அந்த மாதிரி தான் டெஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், தேசிய மறுமலர்ச்சி, இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இதில் வந்து மொத்தம் வந்து 100 கொஸ்டின். இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா படிங்க. சிந்து சமவெளி நாகரிகம்னா பழைய கொஸ்டின் வந்து நாங்கள் இது பண்ணுறோம். அது வந்து பழைய இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிந்து சமவெளி பற்றி என்னென்ன கொஸ்டின்லாம் எடுத்திருக்காங்க அதை சுற்றி தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் வெளியெலாம் போக வேண்டாம். ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணுவாங்க, ஏதோ போட்டு அந்த கொஸ்டினே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் டிஎன்பிஎஸ்சியில் என்றைக்குமே கேட்க மாட்டான். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பார்த்தீங்கனாலே அது வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கே அந்த அளவுக்கு தான் எடுப்பான். நம்ம போட்டு சும்மா பெரிய இன்ஸ்டியூட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி எல்லா கொஸ்டின்லாம் போட்டு ஐயோ அந்த கொஸ்டின் போயிடுச்சேன்னு அதெல்லாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் அடுத்த தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. கட் பண்ணு.
அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியியல். 2வது டெஸ்ட் வந்து புவியியல் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள், அரசியலமைப்பு முகவுரை மற்றும் முக்கிய கூறுகள், 5ஆண்டு திட்ட மாதிரிகள், அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். இதில் பார்த்தீங்கன்னா புவியியல் வந்து இப்போ டிஎன்பிசி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தாங்க. இப்போ 5 மார்க் தான் கேட்க போகிறான். புவியியலும் சயின்ஸும் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து லாஸ்ட் படிக்கவே வேண்டாம்னு சொல்ல, அதை கடைசியாக வச்சுங்க. நீங்கள் ஒரு இதில் வந்து ஈஸியான சப்ஜெக்ட்டில் வந்து இப்போ ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டினை விடுறீங்கன்னா அதை வந்து புவியியலோ இல்லைன்னா சயின்ஸை வந்து அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்பலாம் போட்டு இதெல்லாம் பண்ண வேணாம். அது 2மே சேர்த்து 10 மார்க் தான். இது மட்டும் இதை தான் சொல்கிறது. பழைய கொஸ்டின் எங்கெங்கே ஏரியாவில் எங்கே அந்த கொஸ்டின் வருதோ அதை ரிலேட்டடாக நீங்கள் நல்லா வேணால் பாருங்கள். பழைய கொஸ்டின் ஒரு 2 வருஷ கொஸ்டின் இப்போதைக்கு புது புக்கு மாறினதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். ஒரு வேவ் பிடிச்சி அந்த சுற்றி தான் எடுப்பான். அதை விட்டுட்டு வெளியில் வர மாட்டான். இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது எந்த வருஷம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறான்னா அடுத்த வருஷம் அது யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்பான். இதை தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். இது எதுக்காக கொடுத்தான், இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம அதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயோ இருக்குது யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போடுறாங்க இங்கே போடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் நோட்ஸ் வாங்க அது வாங்க இது வாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். அது ஒரு கொஸ்டினுக்காண்டி ஒரு நோட்ஸை வாங்கி ஒரு புக்கை வாங்கி படிப்போம். அதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 180 கொஸ்டின் இருக்கா, 200 கொஸ்டினில் 180 கொஸ்டினுக்கு நமக்கு வந்து புக்கில் உள்ள சோர்ஸில் இருந்து தான் வரும். மீதி 20 கொஸ்டின் எங்கிட்ட வேணால் வந்துருப்போது. அது யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போ நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணவே தெரியல. நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கொஸ்டினும் இது ஒரு கொஸ்டின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதை மட்டும் பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 28 டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து 300 ரூபா இது பண்ணியிருக்கான். இது எப்படின்னா வெளியில் கொடுத்து டைப் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கொஸ்டின் எடுக்கிறவங்களாம் ஒரு 4-5 பேருக்கு மேலே எடுக்கிறாங்க. அதனால் அவங்களால இது பண்ண முடியல. கொஸ்டின் எடுத்து கொடுப்போம். அவங்க வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த மாதிரி சார்ஜ் மட்டும்தான் இது பண்ணுறோம். அதனால் மினிமம் அமௌண்ட்டு தான். அதனால் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து 5000 10,000 கொடுத்தா தான் நல்ல கொஸ்டின் நல்ல தரமாக கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்லாம் இல்லை. அதில் இருக்கிறது தான் டிஎன்பிசியில் வரப்போகிறது இல்லை. நம்ம வந்து எடுக்கிற கொஸ்டின் தரமாக இருக்கும். நீங்கள் அது வந்து பார்ட் டைம் போய் படிக்கிறேன், நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. உங்களோட சும்மா ஒரு சாதாரண அமௌண்ட்டு தான். இதை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து நாங்கள் கேரண்டி. இது ஒரு சிலர் தமிழுக்கு டெஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக இதை விட்டுட்டு இடையில விட்டுறாமல் கரெக்டாக இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. இந்த ஃபீல்டில் இருந்து தோற்று போனோம் அப்படி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு யாருமே இல்லை. இந்த ஃபீல்டை வந்து கண்டினியூஸாக இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து வேலை கிடைச்சி தான் அர்த்தம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொந்தக்காரன் எல்லாருமே ஏதோ சொல்லுவாங்க, ஏன் படிக்கிறேன் என்ன படிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. உங்களோட வேலை என்ன, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க, கரெக்டாக டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட தான் அந்த கொஸ்டின் வந்து நமக்கு மறக்க இந்த கொஸ்டின் தப்பு பண்ணுமே. ஒரு டைம் ஒரு கொஸ்டினில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் எடுத்து ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காது. நீங்கள் கரெக்டாக போட்ட கொஸ்டின் கூட மறந்து போயிடும். ஆனால் தப்பாக போட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டினால் தான் இன்றைக்கி நான் தப்பு விட்டேன் அப்படின்னு மட்டும் மறக்காது. அதனால தான் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆன்சர் செக் பண்ணுறப்ப நீங்கள் ஓனாக உட்காந்து செக் பண்ணணும். சும்மா ஏபி அப்படின்னு போட்டு நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன்னு சொல்கிற பெருமை கிடையாது. அதை வந்து அதில் உள்ள 4 ஆப்ஷனை பார்த்துட்டு இதில் தான் நம்ம தப்பு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் மறுபடியும் எப்பயுமே மறக்காது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இடையில எப்போ கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இப்போ வந்து உங்களுக்கு தெரியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதுங்க. இடையில வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கூட 2 டெஸ்ட்டு டைம் இருக்கிறத பொறுத்து கூட 2 டெஸ்ட்டு ஆட் பண்ணலான் இருக்கோம். அப்பப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் வந்து பழைய கொஸ்டின் எல்லாமே வந்து தரோம். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இதுதான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் டெஸ்ட்டை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஜிஎஸ்ஸுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் தமிழ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அதே அளவுக்கு ஜிஎஸ்ஸும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அப்படி உங்களால் படிக்க முடியலனாலும் அதை நாங்கள் படிக்க வச்சுருவோம். இதில் ஃபாலோ பண்ணி வாங்க. கரெக்டாக நல்லதே நடக்கும். தேங்க்யூ.